தமிழக முதல்வர் விஜய் கவனத்திற்கு. சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த மாதிரி கண்ட்ரிகளில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த காசை முன்னாடியே வாங்கிட்டு ஃப்ரீ அந்த டூரிஸ்ட் விசாவில் அமுச்சு விட்ருவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஐடியில் வந்து நீங்கள் வேறு எதுவும் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேலை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஒரு 6 to 8 மாதம் சர்வை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் விசா வந்து கவர்மெண்ட்டே பார்த்து கொடுக்கறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். பொய்யா பேசி அமுச்சு விட்ருவாங்க. இது டூரிஸ்ட் ஏஜென்ட்ஸு சில பேர், மேன் பவர் ஏஜென்சியில் இருக்கக்கூடியவங்க. இந்த ஸ்கேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு அரெஸ்ட் ஆகி சமீபத்தில் ஒரு 20 வருஷமாக இந்த ஸ்கேம் போயிட்டுருக்கு. தமிழக அரசு இந்த விஷயத்தை கையில் எடுத்து அந்த வேலை வாய்ப்புகள் உண்மையாகவே துபாயில் ஒரு 30 பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னும் போது அரசாகவே இது லிங்க் பண்ணி கொடுத்துடலாமே. இது ஒரு சப்போர்ட்டிவிட்டியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மார்ஜின் வந்து கம்மியாகும். கமிஷன் ஏஜென்ட்டுடைய மார்ஜின் குறைக்கப்படும். இந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். உலகம் முழுக்க வந்து தமிழர்கள் மேலே நல்ல அன்பு, நல்ல கவனிப்பாங்க. தமிழர்கள் சாப்பாடு போட்டாங்கன்னா நல்லா கொடுப்பாங்கன்னு ஒரு இடம் இருக்குது. அப்போது நம்மளுடைய மேன்பவர் ஏஜென்சியை அரசு சார் துறையாக மாற்றி கொண்டு வந்தோன்னா அங்கே போய் சேரக்கூடிய ஆட்கள் பத்திரமாகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பாங்க. நான் தவறாக சொன்னேன்னா மன்னிச்சுக்கங்க. ஒருவேளை நியாயப்படுத்தி பார்த்தா கொண்டு வந்து செயல்படுத்துங்க. இந்த ஃபேக்கான ஏஜென்சிலாம் ரிமூவ் பண்ணிடுங்க. மக்களுடைய சம்பள பணத்திலேருந்து எடுத்து தின்னக்கூடிய ட்ராவல் ஆட்கள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து தண்டிக்கப்படணும். மக்கள் அடிபட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை மேலே வரணும். இதை அரசு வந்து முடிவெடுங்க. உண்மையாகவே நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இந்த ஸ்கேம்னாலே பயந்துட்டு கம்முனாயிடுறாங்க. அரசு இன்வால்வ் ஆச்சுன்னா பெரிய வெற்றி கிடச்சிடும். தமிழ்நாடு நம்பர் 1 மாறிடும்.